ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி ஹரி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. நம்ம 90s கிட்ஸ்லாம் அவங்களுடைய பால்கோபான்னு நம்ம பெட்டிக்கடையெல்லாம் வாங்கி சாப்பிட்ட அந்த ரெசிபி தாங்க. அதுக்கு வந்து பொரிக்கடலை 2 கப்பு, 1 கப்பு சீனி, 4 ஏலக்காய், இவ்வளோ தான் என்னுடைய இன்க்ரீடியன்ஸு. பொரிக்கடலை இருந்தாலே ஈஸியாக இந்த இதை செஞ்சிடலாம். இது அவ்வளோ ஒரு 3ஐயும் போட்டு நல்ல பவுடராக நம்ம திரித்து எடுத்துக்க போகிறோம். ஒரு 2 கப் பொரிக்கடலைக்கு 1 கப் சீனி, எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் இது நல்லா திரித்து எடுத்துட்டு இதுக்கு ஒரு 50 கிராம் நெய்யை வந்து பேனில் ஹீட் பண்ணியிருக்கேன். இது நல்ல ஹீட் ஆனவுடனே நல்ல சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம திரித்து வச்சுருக்கிற பொடி இருக்குல்ல, அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி கொடுங்க. கிண்டி கொடுக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இனிமேல் நமக்கு அடுப்பு தேவையில்லை. அந்த நெய்யோட ஹீட்லேயே இது அவ்வளோத்தையும் நல்லா ஒன்று போல் நம்ம கிண்டி கொடுக்க போகிறோம். நல்ல ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து அந்த நெய் காணாத மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே ஒன்று போல் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுக்க அந்த எல்லா நெய்யும் இந்த மாவுக்கு அழகாக ஒன்று போல் நம்ம சேர்ந்து வந்துடும். நல்லா எல்லா நெய்யுமே இப்படி சேர்ந்து எல்லோ கலரில் ஆயிரும். இப்போது இதை அப்படி ஒரு நெய் தடவை உள்ள ஒரு தட்டிலையோ ஒரு பேன்லையோ நம்ம தட்டிட்டு இதை ஒன்று போல் ஒரு சைடாக ஆக்கி நல்லா நமக்கு என்ன அளவுக்கு கனம் வேணுமோ அந்த அளவுக்கு கனம் வச்சு ஒன்று போல் நல்லா டைட்டாக அமுக்கி நல்லா சரி பண்ணி விட்ருங்க. இந்த அளவுக்கு இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இதை அப்படி நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பால்கோவா மாதிரியே இருக்கும். சிம்பிளான ஈஸியான மெத்தடு தாங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்வீட்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.